வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 இதில் வந்து ஏப்ரல் முதல் நாள் அன்னைக்கு ஒரு அணியும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டி எண் 49 முடிஞ்சிருக்கு. அந்த போட்டி எண் 49ல் சென்னை சேப்பாக்கில் வந்து சென்னையும் சிஎஸ்கேவும் பிவிகேஎஸ் பஞ்சாப்பும் விளையாடினாங்க. அந்த போட்டியில் வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியல் ப்ளஸ் அதோட கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த போட்டியோட ரிவ்யூ, அதே போல் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த போட்டியோட ப்ரிவ்யூ, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது காணொலிக்கு போகலாம். ஸோ முதல் இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்காங்க. 10 போட்டிகள் விளையாடி 7 வெற்றி 14 புள்ளிகளோட. இரண்டாவது இடத்துல நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ 10 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 3 தோல்விகள், ஒரு வெற்றி தோல்வி இல்லாமல் முடிவடைந்த போட்டி. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது கேகேஆருக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும். அதால் 13 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. மூன்றாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 10 போட்டிகள் 6 வெற்றி 4 தோல்விகள் 12 புள்ளிகள். நான்காவது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் 9 போட்டிகள் 6 வெற்றி 2 தோல்வி 6 வெற்றி 3 தோல்வி 12 புள்ளிகள். ஐந்தாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் 10 போட்டிகள் 6 வெற்றி 4 தோல்வி 12 புள்ளிகள். ஆறாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 10 போட்டிகள் 5 வெற்றி 5 தோல்வி 10 புள்ளிகள். ஏழாவது இடத்துல கேகேஆர் 10 போட்டிகள் 4 வெற்றி 5 தோல்வி, ஒரு போட்டி முடிவில்லாமல் முடிந்தது, அதால் 9 புள்ளிகள். எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 போட்டிகள் 3 வெற்றி 7 தோல்விகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9 போட்டிகள் 3 வெற்றி 6 தோல்விகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 போட்டிகள் விளையாடி 8 தோல்வி 2 வெற்றிகள் 4 புள்ளிகளோட 10வது இடத்துல தொடர்ந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேட் பண்ணின சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று வந்து ஒரு 190 ரன்கள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் அவங்களால தாக்கு பிடிச்சி விளையாட முடியல. ஸோ அதால் 119.2 ஓவரில் 190 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சாம் குரன் ஒரு 88 ரன்கள், பிரேவிஸ் வந்து 32 ரன்கள் எடுத்திருக்காரு. மற்றபடி யாரும் சொல்லிக்கிற மாதிரி ஆடல. எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் ஒரு 16, அதில் 12 ஒய்டு 2 ஓவர் ஒய்டாக கொடுத்துருக்காங்க. அதால் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க போல். ஏன்னா 20 ஓவருக்கு மேலே போயிடுச்சு, 21.2 ஓவர் ஆகிடுது இல்லைங்களா அந்த ஒய்டெல்லாம் கணக்கு பண்ணோம்னா. ஸோ அதால் நிர்ணயிக்கப்பட்ட ஓவர் முடிஞ்சிச்சுன்னு அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் பிபிகேஎஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா சஹால் வந்து அற்புதமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகள் எடுத்தார். ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டு, யான்சன் வந்து 2 விக்கெட்டுகள். அதற்கு அடுத்து தொடர்ந்து 191 என்ற இலக்கோடு விளையாடின பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா 19.4 ஓவரில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ பிரப் சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா 54 ரன்கள், ஸ்ரேயஸ் ஐயர் 72 ரன்கள் கேப்டன் இன்னிங்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் 23 ரன். கடைசியில் மேக்ரோ யான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பவுண்டரியை விளாசி அவங்க அணிக்கு வெற்றி பெற்று கொடுத்தாரு. ஸோ 19.4 ஓவர்களில் அவங்க வெற்றி இலக்கை அடைஞ்சிட்டாங்க. சென்னை அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து பத்திரானா ஒரு 2 விக்கெட்டு, ஜடேஜா 1, நூர் அகமது 1. ஸோ இதுதான் போட்டி. மொத்தத்தில் இந்த போட்டியின் முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் அற்புதமாக டாப் 2ல் வந்துட்டாங்க. டாப் 4ன்றதை தாண்டி டாப் 2க்குள்ளே வந்துட்டாங்க. கண்டிப்பாக சென்னை வந்து ஒரு நல்ல உதவிகரமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு. எந்த சொதப்பலும் சொதப்பாமல் அப்படி தான் சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்தது. அதற்கு அடுத்து இன்றைக்கி நடக்க போகிற போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடுறாங்க. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் நடக்குது. அதனோட ப்ரிவியூ என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் மே 2025 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த போட்டி வந்து ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய மும்பை ஒருவேளை வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க வந்து மேலே போவாங்க. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக மும்பையோட பார்ட்டியில் அவங்க வந்து ப்ளே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து மும்பைக்கு கொஞ்சம் குருஷியலான போட்டி. அடுத்தடுத்து வர, ஏன்னா அவங்க 11வது போட்டி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த போட்டியில் வெற்றி பெறாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற 3 போட்டியில் ரொம்ப அவங்க கடுமையாக போராடணும். அதே போல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான போட்டிகளாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஜிடி, பிபிகேஎஸ்டிசி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் இல்லை டாப்பில் இருக்கிற அணிகள். ஸோ அதில் போட்டி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஸோ அவங்களோட ட்ரீம் ரன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான 5 போட்டிகளை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 போட்டியில் தொடர் வெற்றிக்கு இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் முற்றுப்புள்ளி வைக்குமா இல்லை மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து செல்வாங்களா அப்படின்றத பார்க்கலாம் இந்த போட்டியோட முடிவில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.